கருத்துக்களை நான் விளக்கம் இந்த சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த பிஎஸ்சிசி வேலை திட்டங்கள் 2018 2023 ஒரே வட்டாரத்துக்கு வருகின்ற ஒதுக்கீடுகள் அதிகளவாக பங்கிடப்பட்டுள்ளதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நான் உங்களுக்கு இருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், போரதிப்பற்று பிரதேச சபையை பொறுத்த மட்டில் இங்கு 10 வட்டாரங்கள் இருக்கின்றது. அதிகளவான இடப்பரப்புகள் கொண்ட பிரதேச சபை, மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கின்ற பிரதேச சபை என்படியினால் வட்டாரங்களுக்கு கூடுதல் ஏசிபி இயந்திரங்களை கூடுதலாக பயன்படுத்தி இரவு வாராக வேலை இயந்திரங்களை இதில் செய்து கூட அவர்கள் சில இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்தும் இதேபோல் எங்களை இங்கே 5 வட்டாரங்கள் இன்னும் ஏசிபி இயந்திரங்களோ எந்த வகையான உபகரணங்கள் கொண்டு இன்னும் வேலையில் எந்த விதமாக செய்ய எதிர்வரும் காலங்களில் கூடுதலான வேலைகள் எங்களோட வட்டாரத்தையும் கொஞ்சம் கூடுதலான கவனம் செய்து சில வேலைகள் கூடுதலாக செய்ய நாங்கள் இதில் ஒரு சாதனை ஒன்று படைத்திருக்கோம் என்று சொல்லணும். அதே போல் வாக்களித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். அங்கீகரிக்க சமர்ப்பித்தல் அதையும் இல்லை. ஆகவே சண்டை சச்சரவு ஒன்று பார்லிமெண்ட் நடக்கட்டும், அப்படின்னா மாநில சபை நடக்கட்டும். இது ஒரு எங்களுடைய வருவாய் குறைந்த பிரதேசம். இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் அதிகூடிய வாக்குகளால் எங்களது கௌரவ உறுப்பினர்களினுடைய ஆதரவுடன் இந்த வரவு செலவு திட்டத்தினை நாங்கள் சிறப்பான முறையில் வெற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நமது நலத்தின் காரணமாக எமது பிரதேசங்கள் மாத்திரமன்றி ஒட்டுமொத்த இலங்கையிலும் ஒரு பாரிய அழிவினை ஏற்படுத்தியிருந்தது. அந்த அழிவின்பால் உயிர் நீத்த அனைத்து பெருமதிமிக்க உறவுகளுக்கும் அந்த உயிர்களும் எல்லாம் வல்ல இறைவன் பாதத்தில் சங்கமிக்க வேண்டும் என ஒரு நிமிடம் அந்த இறைவனில் பிரார்த்தனை செய்தவனாக உண்மையில் அதை நீங்கள் இடைமறித்து கூறலாம். ஆகவே தவிசாளர் அவர்களே, நான் கடந்த மாதங்களிலும் உங்களுடன் கூறியிருக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.